சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் ஃபிடேவோட கிராண்ட் ஸ்விஸ்ஸோடைய 6th ரவுண்ட் அப்டேட் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரிசல்ட்ஸ்லாம் நிறையா வந்திருக்கு. ஸோ எல்லாத்தையும் நம்ம எண்டாவது வீடியோவில் ஆஸ் யூஷுவல் டிஸ்கஷன் பண்ணலாம். இன்றைக்கி இப்போ நம்ம வந்து பார்க்க போகிற கேம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம நிஹால் சரீனோட ஒரு கேம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலாக நிஹால் சரீன் வந்து 2 ஃபென்டாஸ்டிக்கான கேம் இந்த டோர்னமெண்ட்டில் ஆடியிருக்காரு. அதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது லேட்டஸ்ட் கேம் 6th ரவுண்டில் நடந்த கேம் வந்து பார்க்க போகிறோம். இந்த கேமில் 22 மூலே வந்து பார்த்திங்கன்னா நிஹால் சரீன் வந்து தன்னுடைய ஆப்போனண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான டாக்டிஸ் மூலயமா வந்து ரிசைன் பண்ண வச்சுருக்காரு. ஸோ எப்படி அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த கேம் வந்து நம்ம ரிசல்ட்ஸ் பேஜில் ஒருத்தரை பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். அவர் பெருசாக நம்ம எந்த டோர்னமெண்ட்லையும் பார்த்ததே கிடையாது. கும்லரோஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரெஞ்சு கிராண்ட் மாஸ்டர் நான் நினைக்கிறேன். ஈவன் எம்இல கூட அவர் பீட் பண்ணியிருந்தார் நான் நினைக்கிறேன். அந்த பிளேயர் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் விளையாடுறாரு, நிஹால் சரீன் வந்து பிளாக் விளையாடுறாரு. ஸோ இந்த என்ன சொல்கிறது எக்ஸைட்டிங்கான கேமை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு ரெக்வஸ்ட் என்ன சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ்லாம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. ஸோ இப்போ பார்க்கலாம். ஸோ கேம் வந்து நம்ம நிஹாலோட பக்கத்துலேருந்து பார்க்க போகிறோம். ஸோ கேம் D4 ஸ்டார்ட் ஆகுது. D5 C4 D6 C4 குயின்ஸ் கேம்பிட் அக்செப்ட் பண்ணப்படுது. ஸோ குயின்ஸ் கேம்பிட் அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் நைட் F3 நைட் F6 E3. ஸோ நார்மலாக வந்து இந்த பானை ரெக்கவர் பண்ண ட்ரை பண்ணுறது தான். ஸோ அதை ஹோல்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ணலாம். பட் தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ A4 C6 அண்ட் தென் A takes B இந்த மாதிரியான வேரியேஷன்ஸில் உங்களுக்கு நிறைய வீக்னஸஸ் வந்து குயின் சைடில் க்ரியேட் ஆக வாய்ப்பு இருக்குது. இந்த பானை நம்ம என்ன சொல்கிறது ஹோல்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற இதில் நம்ம நிறைய டெவலப்மெண்ட்டில் விஷயத்தை வந்து இக்னோர் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம இங்கே பார்க்கல. ஸோ E6 வெரி சிம்பிள் மூவ். பிஷப்போட டயகனலாக ஓப்பன் பண்ணுறாரு. பிஷப் டேக் C4 அண்ட் இந்த பொசிஷனில் இப்போது லைட் ஸ்கொயர் பிஷப் அவர் வாண்டடாகவே க்ளோஸ் பண்ணிடுறாரு. நம்ம வந்து பிஷப் வந்து டெவலப் பண்ணிட்டதுக்கப்புறம் நம்ம பண்ணலாமா நைட் C3 பான் E6 ஆர் பான் C6 டெஃபினட்டாக இது ரெண்டுமே பண்ண முடியும். ஆனால் இங்கே நிஹால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோ அப்ரோச். ஸோ E6 பிஷப் டேக் C4 C5 ஸ்ட்ரைக்கிங் இன் த சென்டர். ஸோ சென்டரை ஸ்ட்ரைக் பண்ணோடனே அவர் வந்து கேன்சல் பண்ணிடுறாரு. ஸோ C takes D4க்கு அப்புறம் E takes D4 விளையாடுறாரு. இந்த பொசிஷனில் அவர் வந்து C takes D4க்கு E takes D4 விளையாடுறது மூலயமா ஒரு ஐக்யூபியை வந்து உருவாக்குறாரு. இதை வந்து ஐசோலேட் குயின் பான் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு அவருக்கு ஸ்பேஸ் கிடைக்கும் இந்த மாதிரி. இப்போது பிளாக்கோட ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா இந்த பான் ஃபர்தராக கீழே வராமல் தடுக்கிறதும் அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பானை வந்து வின் பண்ணுறதும் தான் அவரோட ஸ்ட்ராட்டஜியாக இருக்க போகுது. இது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. எப்படி கொண்டு போகிறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்ட் இங்கே இந்த பிரச்சனை வேணுமா? ஏன் வந்து ஒயிட் நைட்டால் வெட்டக்கூடாது? ஸோ நைட்டால் வெட்டலாம், தாராளமாக வெட்டலாம், எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அவர் நினச்ச போல் சென்டர் இருக்காது, அதுதான். ஸோ E takes D4 பிஷப் E7 நைட் C3 கேசல்ஸ், அதுக்கப்புறம் ரூக் E1 பின் அதுக்கப்புறம் A6. ஏன்னா இந்த பக்கம் போக முடியாது, நம்ம பிஷப்பை ஃபேன் ஷாட்டை தான் பண்ணி ஆகணும். அதுக்கு B5 ப்ரிப்பேர் பண்ணுறாரு. அண்ட் தென் பிஷப் டு F4. இப்போது இந்த பொசிஷனில் A4 போட்டு இந்த ஐடியாவை தடுத்தா என்னங்க செய்கிறது அப்படின்னா, நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நைட்டை வந்து C6 டெவலப் பண்ணிவிட்டு பொறுமையாக வந்து இந்த பிஷப்பை ஃபிகர் அவுட் பண்ணலாம். ஈவன் சம்டைம்ஸ் பிஷப்பை D7 கூட டெவலப் பண்ணுவாங்க. பட் இப்போ பண்ண முடியாது. பட் பிஷப் F4 அவர் அதை ஸ்டாப் பண்ணல. B5 பிஷப் B3 பின் அதுக்கப்புறம் பிஷப் டு B7. பொதுவாக இந்த பிஷப் வந்து D3 ட்ரா பண்ணுறதை பார்த்துப்பீங்க. பட் இந்த கேமில் B3 இருக்குது. அதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா ஒயிட் வந்து பார்த்திங்கன்னா சென்டரை பிரேக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ண போகிறாரு. ஒன்ஸ் இந்த சென்டரை பிரேக் பண்ணார் அப்படின்னா அவரோட எல்லா பீஸும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து ஆக்டிவேட் ஆக வாய்ப்புகள் இருக்குது. பிஷப் B3க்கு அப்புறம் நிஹால் வந்து பிஷப் B7 விளையாடுறாரு. ரூக் C1 பின் அதுக்கப்புறம் பிஷப் டு B4. என்னது பிஷப் E7 டெவலப் பண்ணார், பின்னையே திரும்ப அங்கே போகிறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் அதுக்கு முன்னாடி இந்த பொசிஷனில் நேச்சுரலான மூவ் உங்களுக்கு நிறைய மூவ்ஸ் கன்சிடர் பண்ணாலும் சில மூவ்ஸ் ரொம்ப டெவலப்பிங் மூவ்ஸாக தோணலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போதைக்கு டெவலப் ஆகாத பீஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த நைட்டு தான். என்ன நம்ம வந்து இங்கே டெவலப் பண்ணோம், இல்லை இங்கே டெவலப் பண்ணோம். ஜென்ரலாக இந்த மாதிரி பொசிஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நைட் C6 போகாது. மேபி நீங்கள் நைட் இந்த பொசிஷனில் சாரி. ஸோ ருக் C1 வந்ததுக்கப்புறம் நைட்டை நீங்கள் டெவலப் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா அவங்க லெவலில் இது வந்து லூசிங் மூவ்னே கூட சொல்லலாம். ஏன்னா பான் டு D5 வந்து பிரேக் பண்ண முடியும். இதில் என்ன அவ்வளோ பெரிய பிரச்சனைன்னு பார்க்கும்போது E takes D5க்கு அப்புறம் we have this status பிஷப் C7 டேக் பண்ணதுக்கப்புறம் நைட் டெக்ஸ் D5 டிஸ்கவர்டு அட்டாக் அண்ட் குயினை மூவ் பண்ணதுக்கப்புறம் நைட் டெக்ஸ் E7 செக், கிங் H8க்கு அப்புறம் நைட் டு G5 F7 காப்பாற்றவே முடியாது. இப்படி பல ப்ராப்ளம் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 ரூக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. பிஷப் ரொம்ப ஆக்டிவாக இருக்குது. ஒயிட்டோட ஒரு நைட் அவங்க கேம்ப்லேயே வந்திருக்கு, இன்னொரு நைட்டும் கேம்ப்குள்ளே வந்திருக்கு. ஸோ
ஸோ குயின் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ப்ரெஷர் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இப்படி எல்லா பீஸ்க்கும் லைன்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கான இப்போ நீங்க பிளாக் பீஸஸ் அப்படியே கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். 3 பீஸ் சும்மாவே இருக்கு. இதுல 2 பீஸ் ஓரளவுக்கு ஆக்டிவா இருக்குன்னு சொல்லலாம். ஆனா அவரோட எல்லா பீஸும் ஆக்டிவா இருக்கிறதுனால, அட்டாக் வந்து பண்ணும்போது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். மெட்டீரியல் லாஸ் இம்மீடியட்டா வராது. பட் ஆனா இது வந்து பொசிஷனலா லூசிங் மூவ்ன்னு சொல்லலாம். ஸோ இதுக்காக தான் நிஹால் வந்து பிஷப் B4 வந்து விளையாடுறாரு. இது என்ன பண்ணுது அப்படின்னா, உங்களுக்கு டைரக்ட்டா வந்து ஸ்டாப் பண்ணனாலும், இன்டைரக்ட்டா வந்து அந்த பான வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்தரா உள்ள வராம ஸ்டாப் பண்றோம். ஏன்னா இந்த நைட் வந்து இப்போ பின்ல இருக்கு. ஸோ இந்த பொசிஷன்ல வந்து அவரு பிஷப். ஸோ அப்படியா நீ உன் நைட்ட என் நைட்ட பின், நான் உன் நைட்ட பின் பண்றேன் அப்படின்னு சொல்லி பிஷப் G5 போடுறாரு. கம்ப்யூட்டர் என்ன நினைக்குது அப்படின்னா, நீங்க நைட் G5 போடுங்க. இங்க வந்து லைட் ஸ்கொயர்ஸ்ல வீக்னஸ் இருக்கு. அத எக்ஸ்ப்ளாய்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்கன்றது தான் அதோட ஐடியா. ஈவன் சம்டைம்ஸ் நைட் D7 நீங்க நேச்சுரலா டெவலப் பண்ணும்போது இந்த மாதிரியான சாக்ரிஃபைஸ் நம்மளால பார்க்க முடியும். கிங்கால வெட்டினீங்க அப்படின்னா யூ ஆர் லூசிங். ஸோ ரூக்கால தான் வெட்டணும். ஸோ அதுக்கப்புறம் பிஷப் டேக்ஸ் E6 அண்ட் ஒயிட் இஸ் ஸ்டில் பெட்டர். ஸோ பிஷப் G5க்கு அப்புறம் நைட் D7 பின் அதுக்கப்புறம் A3 போட்டு பிஷப்க்கு ஒரு கொஸ்டின் மார்க் போட்டோனே உடனே அதை கேப்சர் பண்ணிடுறாரு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பொசிஷனில் இந்த பான் பிரேக் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம்னு சொல்லலாம். அண்ட் இங்கே ரூக் டு C8 வந்து விளையாடி ரூக்கை சேலஞ்ச் பண்ணுறாரு. ரூக்கை சேலஞ்ச் பண்ணதுக்கப்புறம் ரூக் E3 போயிட்டு இங்கே டபுள் பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ப்ரெஷர் பில்டப் ஆகிட்டே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு குயின் C7 ஏன்னா நைட்டை வந்து இங்கே கனெக்ட் பண்ணதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பின்லேருந்து வெளில போகிறதுக்காக தான். அண்ட் குயின் C7 போயிட்டு அந்த பின்னையும் வந்து பார்த்தீங்கன்னா வெளில போயிடுறாரு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் இந்த இதில் நோட் பண்ணிங்கன்னா இந்த கேமில் டான்ஸ்கோர் பிஷப் வந்து நிஹால் வந்து விட்டுருக்காரு. நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 16வது மூவ் தான். இன்னும் 5 மூல கேம் கிட்டத்தட்ட 5, 6 மூல கேம் வந்து முடிய போகுது. ஸோ அப்படி என்ன மிஸ்டேக் பண்ணியிருப்பாரு அப்படிங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ நைட் டு E5. நைட் டு E5 மிஸ்டேக் கிடையாது. ஸோ நைட் டேக்ஸ் நைட் பின் அதுக்கப்புறம் D டேக்ஸ் E5. அண்ட் இந்த பொசிஷனில் நிஹால் வந்து தப்பு பண்ண வாய்ப்பு இருக்குது. இந்த பொசிஷனில் நீங்கள் பிளாக் பீஸ் வந்து ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னா, நீங்க என்ன மூவ் பண்ணுவீங்க அப்படிங்கிறத ட்ரை பண்ணி சொல்ல ட்ரை பண்ணுங்க. அண்ட் எதிர்பார்த்த மூவ் நெறைய பேர் வந்து இங்க பண்ணக்கூடிய மூவ் வந்து பார்த்தீங்கன்னா, நைட்ட சென்ட்ரலைஸ் பண்ணக்கூடிய இந்த பியூட்டிஃபுல்லான மூவ். பார்க்கறதுக்கு பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஆனா இது வந்து பார்த்தீங்கன்னா, லூசிங் மூவ். பிகாஸ் ரூக் G3 இஸ் வின்னிங். அண்ட் இதுக்கப்புறம் ஃபர்தரா இந்த நைட் வந்து ஃபார்வர்ட்ல போக வாய்ப்பில்ல. பிளஸ் உங்களோட பிஷப்பையும் நீங்க என்ன பண்ணிட்டீங்க, க்ளோஸ் பண்ணிட்டீங்க. அப்போ என்னதாங்க சரியான மூவ்? அதுதான் வந்து மிஹால் விளையாடியிருக்காரு. குயின் C6 த்ரெட்னிங் செக்மேட் இன் 1 மூவ். அண்ட் இந்த ஒரு மூவ் வந்து பார்த்தீங்கன்னா, கேமையே வந்து பார்த்தீங்கன்னா, இவருக்கு சாதகமாகறதுக்கு பயன்பட்டுருக்கு. ஸோ இந்த பேட்டரி அதாவது இந்த அதாவது பேட்டரி பத்தின ஒரு அ அதாவது குயினையும், பிஷப்பையும் வச்சு பேட்டரி ஃபார்ம் பண்றத பத்தி ஒரு கேம் தேவை, ஒரு லெசனுக்கு தேவை அப்படின்னா, இந்த கேம எக்ஸாம்பிளா சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இங்க இந்த த்ரெட்டுக்காக மட்டும் சொல்லல. இந்த கேம வின் பண்ணதே இந்த பேட்டரினால தான். ஸோ அதனால உங்களோட கேம்ஸ்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி கம்ஃபர்டபுளா வந்து பேட்டரி ஃபார்ம் பண்ணி த்ரெட்ஸ் கிரியேட் பண்ணுங்கன்றது தான் ஐடியா. ஸோ ரூக் F3 போடுறாரு. ஜஸ்ட் மேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, தடுக்கிறதுக்கு. இந்த இடத்துல அதே பழைய மாதிரி ரூக் G3யோ இல்ல பான் F3யோ விளையாடலாமா அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பொசிஷன்ல நைட் E4 ரொம்ப ஸ்ட்ராங்கான மூவா இருக்கும். திரும்ப நீங்க ரூக்க மூவ் பண்ணி தான் ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து டாஸ்கர் பிஷப் வெட்டிடலாம். பெரிய த்ரெட்டே அதுதான் இந்த பொசிஷன்ல. அதுக்கப்புறம் நம்ம ரூக் FD8 சொல்லிட்டு நம்ம ரூக்க ஆக்டிவேட் பண்ணிடலாம். ஸோ ஆல் ஆஃப் அ சடன் வந்து பார்த்தீங்கன்னா, பிளாக்கோட பீசஸ் எல்லாமே கோஆர்டினேட்டடாவும், அழகா டார்கெட் பண்றத நம்மளால பார்க்க முடியும். இதே இந்த இடத்துல வந்து சில பேருக்கு தோணலாம், F3 போட்டு ஃபுல்லா இத க்ளோஸ் பண்ணிடலாமே அப்படின்னு பார்த்தா, இங்க ஒரு பியூட்டிஃபுல்லான நைட் சாக் இருக்கு. கேப்சர் பண்ணீங்கன்னா மேட்டு. ஸோ அதனால பண்ண முடியாது. ரூக்க தான் மூவ் பண்ணணும். ரூக்க மூவ் பண்ணீங்க அப்படின்னா, நமக்கு குயின் B6 ஆர் குயின் C5 செக் இருக்கு. அண்ட் அகெயின் வந்து நீங்க இந்த பிஷப் பேர வந்து குடுக்குற மாரி ஆயிடும். அண்ட் அகெயின் ரூக் FD8. ஸோ பிரிப்பேரிங் டூ இன்ஃபில்ட்ரேட். ஸோ இது மாரியான பிரச்சனைகள் எல்லாம் இந்த இடத்துல இருக்கு. பட் கேம்ல வந்து அவர் என்ன செய்றாரு, ரூக் F3 போடுறாரு. அதுக்கு நைட் E4 எனிவே. ஸோ பிஷப் டூ H4. பிஷப் H4 வந்து இந்த ரூக் வந்து இங்க டெவலப் ஆக விடாம தடுக்குறாரு. பட் இங்க கம்ப்யூட்டர் ஒரு மிஸ்டீரியஸான ஒரு மூவ் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுது. என்ன அப்படின்னா, பிஷப் E7. இந்த மூவ் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த பிஷப் E7 வந்து ரொம்ப டீப் ஐடியா. இந்த பிஷப்ப கிங் சைட்லேருந்து குயின் சைடுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லுது கம்ப்யூட்டரு. அது ஏன்ன்றது இன்னும் கொஞ்ச நேரத்தில நமக்கு புரியும். எக்ஸாம்பிளுக்கு இப்ப நீங்க இந்த மூவ் விளையாடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிஷப் டு B4. என்னங்க பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ லேட்டரா வந்து A5 வராது அது ஓகே. பட் இங்க முக்கியமா வந்து இந்த 2 ஸ்கொயர நம்ம வந்து கவர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். குயின் இல்லாத நேரத்தில இந்த நைட் உள்ள ஜம்ப் ஆக போது. ப்ளஸ் சில டாக்டிக்ஸ்ல நைட் C3 வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிரில்லியன்ட் மூவா இருக்கும். அத தடுக்க தான் கம்ப்யூட்டர் இப்படி ஏற்பாடு செய்யுது. ஆனா இந்த பொசிஷன்ல டைம் பிரஷர் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பட் அவர் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன செய்றாரு அப்படின்னா, ரொம்ப நேச்சுரலா வந்து ரூக் F4 பிஷப் H4க்கு அப்புறம் பிஷப் H4 விளையாடிர்றாரு. H6 அண்ட் H6க்கு அப்புறம் இந்த இடத்துல தான் நான் வந்து சொல்ல வந்தேன். நேச்சுரலா விளையாடுவாரு. ஒயிட் வந்து ரொம்ப நேச்சுரல் மூவ் சூஸ் பண்ணுவாரு. நீங்களா இருந்தாலும் இந்த மூவ் சூஸ் பண்ண வாய்ப்பு நெறையவே இருக்கும். ஜஸ்ட் இந்த நைட் இங்க இருக்கு. அத ஏன் நம்ம அட்டாக் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாரி நமக்கு தோணும். ஸோ ரூக் F4 பிளேய்ட் அண்ட் திஸ் இஸ் லாஸ்ட்.
நம்பவே முடியாது ஏன் லாஸ்ட்டுன்ட்டு. நீங்க தான் வீடியோவ பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ண போறீங்க. அண்ட் அது வின்னிங் வேரியேஷன் கன்டினியூஸா நீங்க வந்து பார்க்கணும். அட்லீஸ்ட் 3 to 4 மூவ்ஸ் அஹெட் அப்படிங்கிற மாரி. சரி இந்த இடத்துல இது வந்து லூசிங் மூவ் அப்படின்னா, வேற எது வந்து பெட்டர் மூவ் அப்படின்னு பார்த்தா, ஒன்லி ஒன் மூவ் இங்க பிஷப் டூ E7 முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா? அந்த பிஷப் E7 இப்பவேவும் நம்ம விளையாடலாம். ஸோ இப்போ வந்து விளையாடும்போது ரூக் F8 அதுக்கப்புறம் பிஷப் B4 ஸ்டாப்பிங் திஸ் பிரில்லியன்ட் நைட் மூவ். ஸோ அல்லது இங்க நீங்க குயின் E2 மூவ் பண்ணீங்க அப்படின்னா, அது வந்து செகண்ட் பெஸ்ட் மூவ். தென் பான் டூ G5 அண்ட் பிஷப் மூவ் ஆனதுக்கப்புறம் நம்ம ரூக் FD8 போயிட்டு இன்ஃபில்ட்ரேஷன் பண்ணலாம். இத ஸ்டாப் பண்ணவே முடியாது. அத பார்க்கறதுக்கு நம்ம வந்து ஸ்டாப் பண்ற மாரி இருந்தாலும், ஒயிட்டுக்கு வந்து பேக் ரேங்க் இருக்கு. இது வந்து டீப் டாக்டிஸ். ஸோ நைட் டு D2, ரூக் டேக்ஸ் D2, ரூக் டேக்ஸ் D2, குயின் டேக்ஸ் D2 பின்ன அதுக்கப்புறம் செக்கு. நீங்க கேப்சர் பண்ணீங்க அப்படின்னா, இந்த மாதிரி பிஷப்பால கேப்சர் பண்ணீங்கன்னா மேட்டு. ஸோ பானால தான் கேப்சர் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் யூ வில் பி லூசிங் த பிஷப். இவ்வளோ பிரச்சனை இருக்குது இந்த பொசிஷன் இஸ் நாட் தட் ஈஸி டு ஹேண்டில். அதே போல் ரூக் FE1 இது விளையாடலாமா அப்படின்னு பார்த்தோம்னா தென் நைட் டேக்ஸ் F2 இருக்குது. த்ரெட்னிங் செக்மேட், த்ரெட்னிங் த குயின். இப்போது நீங்கள் கிங்கால வெட்டினீங்க அப்படின்னா மேட் இன் ஒன்று பியூட்டிஃபுல்லான செக்மேட்டு. சப்போஸ் நம்ம குயினை வந்து டெவலப் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா தென் குயின் டேக்ஸ் F3, G டேக்ஸ் F3 அண்ட் தென் நைட் S3ன்னு சொல்லி எஸ்கேப் ஆகி ஓடிடலாம். ப்ளஸ் இந்த பொசிஷனில் நீங்கள் வந்து ஒரு பான் அப்பு வித் எப்படி சொல்கிறது, பான் அப்புன்றதை விட இந்த பொசிஷனில் இந்த ரெண்டு ஆர் எவ்வளோ 3 பான் ஐலாண்ட்ஸ் இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வீக் ஸ்ட்ரக்சர். ஸோ ஆக மொத்தத்தில் ஒன்லி மூவ் பிஷப் E7. அதை தவிர்த்து எதை விளையாடினாலும் லூசிங் மூவ் தான். பட் இங்கே அவர் விளையாட மூவ் ரொம்ப மோசமான மூவாக மாறிடுது. கிட்டத்தட்ட இந்த மூவ் விளையாடுறதுக்கு 14 நிமிஷம் அவர் யோசனை பண்ணியிருக்காரு. ஆனால் நிஹால் இந்த பொசிஷனில் கரெக்டாக ஒரே நிமிஷத்தில் இந்த டாக்டிஸ் வந்து ஸ்பாட் பண்ணிடுறாரு. அதான் வந்து நிஹால் சரீன். ஸோ பயங்கரமான டாக்டிக்கல் மான்ஸ்டர் அவர். அவர் பிளிட்ஸ் அண்ட் புல்லட்டை விளையாடுறத பார்த்துருப்பீங்க ஆன்லைனில். நைட் C3. ஸோ வாட் நைட் C3 இஸ் டூயிங் அப்படின்னு பார்க்கும்போது டிஸ்கவர்ட் அட்டாக் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த பேட்டரி பற்றி சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா பெருசாக. ஸோ குயின் டெக்ஸ் G2 மேட்டு. ஸோ த்ரெட் வந்து பார்த்திங்கன்னா நைட் டெக்ஸ் த குயின். ஸோ அப்போ குயினை வந்து மூவ் பண்ணி நம்ம மேட் த்ரெட்டை இது பண்ணலாமே அப்படின்னு சொல்லி நமக்கு சாதாரணமாக தோணும். எஸ், குயின் F3 தான் வந்து கேமில் ட்ரை பண்ணுறாரு. பட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அனதர் பிரில்லியன் மூவ் நைட் E2 செக். அண்ட் இந்த பொசிஷனில் வந்து பார்த்திங்கன்னா சைமன் கும்லரூஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிசைன் பண்ணுறாரு. ஏன் ரிசைன் பண்ணணும்? ரொம்ப சிம்பிள். இப்போ நீங்கள் இப்படி கேப்சர் பண்ணிங்கன்னா பேக் ரேங்க் செக்மேட் ஆகிடுவீங்க. ஸோ டேக்ஸ் டேக்ஸ் அப்படி. அதனால் அதை பிளாக்கிங் அதாவது கேப்சர் பண்ணுற அந்த இது இல்லை. சப்போஸ் நம்ம குயினில் வெட்டணும் அப்படின்னா குயின் டேக்ஸ் G2 மேட் இருக்குது. ஸோ அதனால் அதுவுமே பண்ண முடியாது. சரி என்ன தான் பண்ணுறது? சார் கிங்கை மூவ் பண்ணிப்போமே. கிங்கை வந்து நீங்கள் F1க்கு மூவ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கிங் F1 மூவ் பண்ணீங்க அப்படின்னா தென் நைட் டேக்ஸ் F4, குயின் டேக்ஸ் F4 அதுக்கப்புறம் குயின் டேக்ஸ் G2, கிங் E2. ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் த கேம் கிங் வந்து பார்த்திங்கன்னா சென்டர்லேயே மாட்டிக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் ரெடிமேடாக நமக்கு ஃபோர்க்குமே இருக்குது. ஸோ பீஸும் கிடச்சிரும் இப்போ. ப்ளஸ் எக்ஸ்சேஞ்ச் அப்பு. ஸோ திஸ் இஸ் லாஸ்ட். ஸோ அந்த காரணத்தினால 22வது மூவ்லேயே வந்து பார்த்திங்கன்னா கும்லரோஸ் வந்து ரிசைன் பண்ணிடுறாரு. ஸோ வாட் எ பியூட்டிஃபுல் கேம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது எனக்கு இதை பார்க்கும்போது. ஸோ நீங்களும் இந்த கேமை என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இப்போது நம்ம குயிக் ஸ்டாண்டிங்ஸ் ப்ளஸ் என்னென்ன அப்செட்ஸ்லாம் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம குயிக்காக பார்த்துட்டு வீடியோ முடிச்சிடலாம் வாங்க. ஸோ நம்ம வந்து ஓப்பன் செக்ஷனோட ரிசல்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ பஹம் மகசூதுலு ஆஸ் யூஷுவல் ஆஃப்டர் 6 ரவுண்ட்ஸ் ஸ்ட்ராங்காக இன்னும் போயிட்டுருக்காரு. ட்ரா பண்ணியிருக்காரு லாஸ்ட் ரவுண்டு 5 பாயிண்ட்ஸோட லீடிங்கில். அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அபிமன்யு மிஸ்ரா, அர்ஜுன் எரிகேசி, அடுத்து மத்தாயாஸ் ப்ளூபம், அனீஷ் கிரி, நிஹால் சரீன் இவங்க எல்லாரும் 4.5. 6 பிளேயர்ஸ் ஆர் 5 பிளேயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 4.5ல இருக்காங்க. அதுக்கப்புறம் நிறையா பிளேயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 4ல் இருக்கிறாங்க. அண்ட் இதில் ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, பிரச்சனை இல்லை, நடந்த விஷயம் என்ன அப்படின்னா, ப்ரீவியஸ் ரவுண்டில் வந்து ப்ரக் வந்து லாஸ் பண்ணியிருந்தார். குகேஷும் லாஸ் பண்ணியிருந்தார். அவங்க அதனால் வந்து டாப்பில் இல்லை. 2வது கடைசி சுற்றில் அதாவது 6வது சுற்றில் வந்து பார்த்திங்கன்னா குகேஷ் திரும்பவும் லாஸ். எனிவே இப்போ நம்ம வந்து உமன் செக்ஷனை பற்றி பேசிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அங்கே போகலாம். ஸோ உமன் செக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா கத்ரினா லாக்னோ திரும்ப லீடிங்கில் வந்திருக்காங்க. வைஷாலி ரமேஷ் பாபு திரும்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக அதே பொசிஷனை தக்க வச்சுக்கிறாங்க. ரொம்ப சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ். ஸோ கண்டிப்பாக அவங்க இந்த டோர்னமெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா டாப் 2ல் ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. பட் ரிமைனிங் இந்தியன் பிளேயர்ஸ் ஓகே, ஹரிகா துரோனவல்லி திரும்ப இப்போ தான் வந்து டாப் 25க்குள்ளே வந்திருக்காங்க. 3.5ல் இருக்காங்க. பட் இன்னும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 ரவுண்ட்ஸ் தான் இருக்குது. அவங்களுக்கு 11 ரவுண்ட்ஸ் தானா? வெயிட் அ மினிட். ஓகே. ஸோ ஆக்சுவலாக உமன் செக்ஷனுக்கு 10 ரவுண்ட்ஸ் நான் நினைக்கிறேன். பட் இங்கே 11 வரைக்கும் காமிக்குது என்னன்னு தெரியல, பார்ப்போம். இப்போ நம்ம வந்து நியூஸை பற்றி பார்த்துடலாம். ஸோ நியூஸில் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் வந்து ஷார்ட்டாக போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் அதை நான் வந்து குயிக்காக பார்க்கலாம் அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ இந்த பொசிஷனில் நியூஸ் செக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேர்ல்ட் சாம்பியனை பற்றி இங்கே போட்டிருப்பாங்க. இங்கே வந்து எடோமஸ் வந்து பார்த்திங்கன்னா 16 மூவில் குயிக் ட்ரா பண்ணிட்டார் அவரோட கோச்சோட.
அதுக்கு அடுத்ததா அர்ஜுன் வந்து பார்த்தீங்கன்னா, திரும்ப ட்ரா. ஸோ பஹமோட ட்ரா. அண்ட் அனீஷ் வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட ஆப்போனன்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அவருமே ஒரு 20, 25 மூவ்ஸ்ல வந்து பீட் பண்ணிட்டாரு. ஸோ அவங்களோட கேம் தான் ஆக்சுவலா கேம் ஆஃப் த டேல இருக்கு. ஸோ இங்க நிஹாலோட கேம். ஸோ இந்த பொசிஷன்ல ரூக் F4 பெரிய மிஸ்டேக். ஸோ நைட் C3 பிரில்லியன்ட் மூவ். அண்ட் தென் நைட் E2 செக். ஸோ டபுள் பிரில்லியன்சி. அதுக்கப்புறம் குகேஷ் தியோடர் நிஹோலஸ் அப்படிங்கிற பிளேயரோட விளையாடும்போது, இந்த பொசிஷனில் அவர் வந்து ரூக்கை வந்து 6th ரேங்க்லேயே வச்சிருக்கணும் அப்படின்றது தான் பாயிண்ட்டு. ஸோ இந்த பாஸ் பண்ண வந்து தடுக்கிறதுக்கு. ஸோ அதில் ஏதோ மிஸ்டேக் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா திரும்ப கேம் வந்து விட்டுறாரு. ஸோ செகண்ட் லாஸ் இன் அ ரோ அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ அதனால் இது வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இதுக்கு முன்னாடி குகேஷ் வந்து பார்த்திங்கன்னா இதே போல் 2 லாஸ் வந்து தொடர்ந்துலாம் வந்திருக்காரு. பட் அதுக்கப்புறம் நல்லா பண்ண டோர்னமெண்ட்ஸ் நிறைய இருக்குது, சூப்பர் டோர்னமெண்ட்ஸ். இந்த டோர்னமெண்ட்டில் அந்த மாதிரி பண்ணுவாரா, கம்பேக் கொடுப்பாரா அப்படிங்கிறது தான் அடுத்த கேள்வி. நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்குறோம் என்ன நடக்குது அப்படிங்கிறத. ஸோ இங்கே போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இதான் வந்து அந்த அப்செட்ஸ். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரிசல்ட்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது, நீங்கள் பார்க்க முடியும். இல்லை ஃபஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா நிக்கோலஸ் தியோதரா வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்ட் சாம்பியன் குகேஷை வந்து பீட் பண்ணது தான் ரொம்ப ஹைலைட்டிங்க. அண்ட் அதுக்கப்புறம் ட்ரா. ஸோ இவங்க 2 பேருக்கும் ட்ரா ஆயிருக்கு. ஸோ இதுதான். ஆக்சுவலா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் டே. ஸோ ரெஸ்ட் டேக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அட்லீஸ்ட் ஒரு ரெஸ்ட்டுக்கு அப்புறம், ஏன்னா தொடர்ந்து விளையாடிக்கிட்டே இருக்காங்க. எல்லாமே ஃபுல் ப்ரெஷர்டு கேம். ஸோ அவங்க எல்லாமே அதுக்கு பழகி இருப்பாங்க. பட் இருந்தாலும் ரெஸ்ட் டேக்கு அப்புறம் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, மறக்காம மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.